ஹாய் குட்டி தங்கங்களா, இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஸ்லீப்பிங் பியூட்டி கதை பார்க்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான அமைதியான ராஜ்யம் ஒன்று இருந்துதான். அந்த ராஜ்யத்தில் ஒரு வழியாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துதான். ராஜாவும் ராணியும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ஊர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த குழந்தைய எல்லாத்துக்கிட்டேயும் காமிச்சாங்களாம். தங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த குழந்தை பிறந்திருக்கிறதுனால வானத்திலிருந்து 3 தேவதைகள் கீழே இறங்கி குழந்தைய ஆசிர்வதிக்க வந்தாங்களாம். முதலாவது தேவதை அந்த பிரின்சஸோட தலையை தொட்டு, உன் வாழ்நாள் முழுதும் எனக்கு கருணையை நான் பரிசீலிக்கிறேன்னு சொன்னாங்களாம். 2வது தேவதை அவங்களுக்கு அழகான இதயத்தையும் அழகான சிரிப்பையும் பரிசீலிச்சாங்களாம். 3வது தேவதை உனக்கு தைரியத்தையும் கருணை உள்ளத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். லேட்டாக வந்த ஒரு தேவதை இந்த நிகழ்வையே மறந்துட்டாங்களாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப கடினமான குரலில் சொன்னாங்களாம், இந்த பிரின்சஸ் எப்போ 16 வயது அடையிறாளோ அப்போ அவள் ஒரு சுழல் மாதிரியான ஒரு பொருளை தொடும்போது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவா, அவளை யாராலையும் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாளாம். கடைசியாக ஒரு நல்ல உள்ளம் இருக்கக்கூடிய ஒரு தேவதை வந்துட்டு, இந்த மாதிரி கடைசியான தேவதை சொன்னதை என்னால் மீற முடியாது, ஆனால் நம்ம பிரின்சஸ் எப்பவுமே சாகாத வரம் கொடுக்குறேன் நான் அவளுக்கு, அவளை எப்போ ஒருத்தர் அன்பால் தொடுறாங்களோ அப்போ அவள் திரும்பவும் உயிர் பெற்று வருவா அப்படின்னு சொன்னாங்களாம். நாட்கள் போக போக நம்ம பிரின்சஸும் பெரிய பொண்ணை ஆகிட்டு வந்தாங்களாம். 16வது பர்த்டேவும் வந்துச்சான். அந்த 16வது பர்த்டேல நம்ம பிரின்சஸ் ஒரு காட்டு வழியாக போயிட்டு ஒரு மாளிகையோட டவர் ரூமுக்கிட்ட போனாங்களாம். டவர் ரூம் கிட்ட போகும்போது அங்கே ஒரு பாட்டி சுழலை வச்சு நூல் பின்னிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அதை தொட்டு பார்த்த நம்மளுடைய பிரின்சஸ் அந்த 4வது ஃபேரி சொன்ன மாதிரியே ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போயிட்டாங்களாம். அவங்கள யாராலையுமே எழுப்ப முடியலையாம். ராஜ்யத்தில் இருக்க எல்லாருமே முயற்சி செஞ்சும் அவங்க தூங்கிட்டே இருந்தாங்களாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரின்ஸு எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்துடணுன்னு காடு மலை ஆறுகளெல்லாம் தாண்டி நம்ம ஸ்லீப்பிங் பியூட்டியை பார்க்குறதுக்கு போயிட்டே இருந்தாராம். போய் பார்க்கும்போது அந்த சமஸ்தானமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். எல்லாமே ரொம்ப குவைட்டாக, யாருமே எதுவுமே செய்யாமல் செடிகளெல்லாம் மேலே வளர்ந்துருந்துதான். எல்லாரும் அவங்கவுங்க அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி எப்போ தூங்குனாங்களோ அந்த டைமில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வேலையில் தான் இன்னமும் அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி எப்போ கண்ணு முழிக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களும் உயிர் தெளிந்து வருவாங்களாம். ஒரு வழியாக தேடி தேடி ஸ்லீப்பிங் பியூட்டியை நம்ம பிரின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாராம். அழகான வெள்ளை ரோஜாக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். இவங்களை பார்த்த உடனே இவங்களுடைய கருணையான முகத்தை பார்த்து ரொம்ப அன்போடு இவர் கையை தொட்டாராம். தொட்ட உடனே அந்த 4th ஃபேரி சொன்ன மாதிரியே அன்போட கையை தொடும்போது இவ திரும்பி தூக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவான்னு சொன்னது மாதிரியே இவங்க அழகாக கண்ணை முழிச்சு பார்த்தாங்களாம். கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம்.